ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குழந்தை ஒரு மாதமும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எப்போ குப்புற விழணும், அதுக்கப்புறம் எப்போ தவழணும், எப்போ நடக்க ஆரம்பிக்கணும், இது எல்லாமே நம்ம மந்த் பை மந்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே எல்லா குழந்தைங்களும் குப்புற படுத்துப்பாங்க. அவங்க குப்புற படுக்கிறதுக்கு வசதியாக நீங்கள் அவங்கள தரையில் ஒரு பாய் போட்டோ இல்லை இந்த மாதிரி பிளாங்கெட் போட்டோ படுக்க வச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக குப்புற விழ முடியும். பெட்டு மேலேயே படுக்க வச்சிங்கன்னா குப்புற விழுறது கஷ்டங்க. அடுத்தது சப்போர்ட்டோட உட்கார்றது. குழந்தைங்க இந்த மாதிரி உட்கார வச்சா முதுகு வலிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம உட்கார வைக்கலாம். இப்படி உட்கார வைக்கும்போது அவங்க தானாக உட்கார்றதுக்கான முயற்சியை அவங்க எடுப்பாங்க. இப்படி உட்கார வைக்கும்போது முக்கியமாக நீங்கள் சுற்றி தலைக்காணி போட்டுட்டு நீங்களும் கூடவே உட்காருங்க. ஏன்னா குழந்தைங்க எப்போ வேணாலும் விழுந்துருவாங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதுக்கு அடுத்து அவங்களே தனியாக உட்கார ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் தேஜு டான்ஸ்லாம் ஆடுறா அப்படியே உட்காந்துட்டு. 7 மாதத்துலேயே நிறைய குழந்தைங்க தனியாக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உட்காரலனாலும் பயப்படாதீங்க, 9 மாதத்துக்குள்ளே உட்காந்துருவாங்க. அதுக்கு அடுத்து இதே டைமில் அவங்க தவழறதுக்கும் முயற்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டே இந்த மாதிரி கை காலை வச்சு உடம்ப தூக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு 7.5 மாதத்தில் தேஜு இந்த மாதிரி பண்ணா என்னோட பாப்பா. ஸோ இது தவழறதுக்கான ஒரு சிக்னல். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது கையிலையும் அவங்க பாதத்தாலையும் அவங்க உடம்பையே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து உங்கள் குழந்தை தவழ போகிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ் தவழறது தாங்க. ஸோ 9 மாதத்தில் நிறைய குழந்தைங்க தவழ ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க 8 மாதத்துலேயே கூட தவழுவாங்க. உங்கள் குழந்தை இன்னும் தவழலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அவங்க பேரை கூப்பிட்டு அவங்கள கூப்பிடுங்க பக்கத்தில். அவங்க அப்படியே தவழ்ந்து வர ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சமாக அவங்க இந்த முயற்சி எடுக்கும் போதே கை தட்டி அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தையும் ஈஸியாக தவழ ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது என்னங்க, நிற்கிறது தானே. ஸோ நிற்கிறது சப்போர்ட்டோட நிற்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல சேர் பிடிச்சிக்கிட்டோ சோஃபா பிடிச்சிக்கிட்டோ இல்லை இந்த மாதிரி பாருங்கள், நடவண்டி வச்சுருக்கேன் இல்லையா, ஆக்டிவிட்டி வாக்கர் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வாக்கர் கூட நீங்கள் வாங்கலாம். இதை பிடிச்சிக்கிட்டு அவங்க நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து 1 வயசில் எல்லா குழந்தைங்களுமே நடக்க ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தை 1 வயசு ஆயிடுச்சு இன்னும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. 18 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அவங்கள மண்ணில் நடக்க விட்டோ இல்லை ஓடி பிடிச்சி விளையாடியோ அவங்கள நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கை பிடிச்சி கூட லைட்டாக நடக்க வைக்க ட்ரை பண்ணலாம். எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க டைம் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. பயப்படாதீங்க. அவங்களுக்கு டெய்லி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விட்டு கை காலெல்லாம் நீவி விட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய புது அம்மாக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம குழந்தை தவழலையே நடக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு ரிலீஃபாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.